ஹalleluya. கர்த்தருடைய வசனத்துக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த பசங்களுக்காக கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். இந்த பசங்களுக்கு வாரத்துக்கு முதல் நாளும் தேவன் நம்மை நம்ம ரபியா தேவசனத்தை அடுத்து வந்து கர்த்தர் தூக்கி போற்ற மகிமைப்படுத்த குறித்து பாட தேவன் ஆராசைய கர்த்தர் நாம் கிறிஸ்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் வாழ்க்கையில் ஏறமாக நன்றி செலுத்துகிறார். நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அது பிரபலமாக இந்நாட்டில் கூட நாம் தேவஸ்தானியாக தேவன் சொல்லிட்டு கூட நன்றி செலுத்த ஆராசைய கர்த்தர் நாம் கிருபை இறக்கமானதாக கர்த்தர் ஸ்தோத்திரம். நாங்கள் கூட சேர்ந்து அடியானுக்கு பாக்கியத்தை சாக்கியத்தையும் கர்த்தர் அடியான புத்தமையா கர்த்தர் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹalleluya. இப்போதும் நாம் வேதாந்தத்திலிருந்து ஒரு சில வசங்களை வாசித்து கர்த்தர் கொடுக்க வானமாக புசித்து நாம் இன்னும் வாழ்க்கை வரப்படுவோமாக. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய ஜீவியம் அல்ல. நீ மற்ற மார்க்கத்தை கவனிக்கும் போது தேவ பக்திக்காக வேண்டிக் கொள்வார்கள், தனக்கு எது வேண்டும்காக இறைவனை வேண்டிக் கொள்வார்கள், தனக்கு ஒரு காரியம் நடக்குன்னு சொல்லி இறைவனை வேண்டிக் கொள்வார்கள். இப்படி தான் அந்த மார்க்கங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்து ஜீவம் அப்படி அல்ல. அது குறிப்பிட்ட ஒரு தேவைக்காகவும் குறிப்பிட்ட ஒரு வழிநடத்தலுக்காகவும் குறிப்பிட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் கிறிஸ்து ஜீவியம் அல்ல. அது ஒரு லாங் ட்ராவல் ஆகும். உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு புதிய ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஒரு மனிதன் 28 வயசுல ரட்சிக்கப்படுகிறான்னு சொன்னார், அவன் ஞானஸ்நானம் பெறுகிறான்னு சொன்னார், அவன் 65 வயசுல மரித்து போகணும்னு சொன்னார். அவன் கிறிஸ்துவ வாழ்க்கை எத்தனை நாள் இருக்கிறது? 28 ரட்சிக்கப்படுறான், 65 போய் சேர்ந்துடணும்னு வச்சுக்கோங்க. எத்தனை நாள் இருக்கிறவங்களுக்கு? 30 37 வருஷம். அவ்வளோதான் அவனோட கிறிஸ்துவ வாழ்க்கையா? சரி. ஒருத்தர் 8 வயசுல 9 வயசுல இயேசு அறிந்து கொள்கிறார். அவர் நம்ம 72 வயசு வரைக்கும் இருக்கிறார். அப்போ 70 வருஷம் அவனுடைய ஜீவியத்தை நம்ம பார்க்குறோம். சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா 55 வருஷத்துலே 58 வருஷத்துலேயே ரசிக்கப்படுறாரு. அவரோட வயசில் 68 மறித்து போகிறார். 8 வருஷம் தான் ஜீவியமா? இப்படி எனக்கு ஒரு கேள்வி உண்டாயிடுச்சு. அப்போ எவன் சீக்கிரம் ரசிக்கப்படுறானோ அந்த அளவுக்கு கிறிஸ்துவை என்ஜாய் பண்ணலாமே. அப்போது எப்படி அப்படின்றது நான் யோசித்து கொண்டிருந்தேன். அப்போது நம்ம ரசிக்கப்பட தாமதிக்க இன்னும் நம்மளுடைய கிறிஸ்துவ ஜீவியத்துக்குள்ள கிறிஸ்துவோட மகிழ்ந்து இருக்கிறது, கிறிஸ்துவ ஸ்வீட் இருக்கிறது குறைந்து கொண்டு போகுதோ, அப்போ நம்ம சீக்கிரமாக ரசிக்கப்பட்டிருக்கணுமோ அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது. ஆனால் வேதாந்தத்தை நல்லா ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி நம்ம சரியாக போதித்தோமானால் அதோட ட்ராவல் என்ன அப்படின்றது நல்லா தெரியும். நீங்கள் பூமியில் இருக்கிற வருஷம் காலம் மட்டும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரசிக்கப்பட்ட நாட்களிலே, அதுக்கப்புறம் பூமியில் இருக்கிற நாட்கள் மட்டும் இயேசு ஜீவியம் முடிந்து போகிறது இல்லை. ஹalleluya. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ட்ராவல் இருக்குது, ஒரு பெரிய கண்டினியூஷன் இருக்குது இயேசுவோட. அதுக்கூட நம்ம பிரயாணம் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஆனால் பூமியில் இருக்கிற காலத்தின் உள்ள இயேசு ஜீவித்து மட்டும் தான் நம்ம வேண்டுதல் செய்கிறோம், அதுக்காக தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம், அதுக்குரிய காரியங்கள் மாத்திரம் தான் நான் நடந்து கொள்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பெரிய லைஃப் இயேசுவோட இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். ஜென்மசம் சோத்திரம் உண்டாதாக. அதனால ஒரு மனுஷன் ரசிக்கப்படுறான்னு சொன்னால் அவன் இந்த பூமியில் இருக்கிற காலங்கள் மாத்திரம் இயேசு கூட வாழ்வதற்கு அல்ல. ஒரு மனுஷன் இந்த பூமியிலே ரசிக்கப்படுறான்னு சொன்னால் அவன் இந்த பூமியிலே இயேசு கூட வாழ்வதற்கு மாத்திரம் அல்ல, பிற்பாடு அவனுக்கு ஒரு பெரிய லைஃப் இருக்கு அப்படின்றது தேவப்பிள்ளையை கொண்டு கொள்ளணும். இப்போ புது ஜெனரேஷன்கள் அதை தெரிந்து கொள்ளணும். இப்பெல்லாம் இயேசு எதுக்காக அண்டிக் கொள்கிறார்கள்? ஒரு ஆசீர்வாதத்துக்காகவும் தேவைக்காகவும் அல்லது நோய் குணமாக்க முடியாது, ஒரு வேதனை நீக்க முடியாது, ஒரு பாடு நீக்க முடியாது இயேசுத்தை பற்றி கொண்டிருக்கிறார். நம்ம நோக்கம் சரியாக இருக்கும். அது நமக்கு தேவைதான். பாடிலிருந்து விடுதலை தேவைதான், பாவத்திலிருந்து விடுதலை தேவைதான், ஒரு வழிநடத்தல் நமக்கு வேணும் தான். அதே சமயம் அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும் தான். ஆனால் அதுவே இயேசு ஜீவியன்னு சொல்லி முடித்துக் கொள்ளக்கூடாது. இயேசு ஜீவியானது இன்னும் கொஞ்சம் ஆஃப்டர் வேர்ல்ட் லைஃப்க்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குங்கிறத தேவப்பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டும். அதை நான் சுருக்கமாக பார்ப்போம். இதை சொல்கிறதுனா கிட்டத்தட்ட 3 வாரங்கள் போகலாம். ஆனால் சுருக்கமாக பாயிண்டாக எடுத்து சொல்கிறேன். ஏன்னா எல்லாமே நீங்கள் பைபிள் ஸ்டடி அறிந்தவர்கள் பாயிண்ட் எடுத்து சொல்கிறேன். சுருக்கமாக பார்த்து நாம் இன்னும் இதே ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். வாசிக்கலாம். முதல் காரியம் பார்ப்போம். அதாவது 1 தீமோத்தேயு அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்குன நிருபங்களில் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5-6 வாசிக்கலாம். வாசிக்க 1 தீமோத்தேயு. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி
ஏற்ற காலம் விளங்குவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாதாக. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, மீடியேட்டர், தட் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் என்ன செய்தார்? ரெண்டு பேருக்கும், தேவனுக்கும் மனுஷனுக்கும் இணைக்கும்படியாக, தொடர்பு கொள்ளும்படியாக, ஒரு கனெக்ட் பண்ண முடியாத பூமியில வந்தார். அதுக்காக இந்த இடத்துல ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கு பாருங்க. இதை நீங்க யோசித்து பார்த்துருக்கீங்களா? இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு பாருங்க. அந்த வார்த்தை மனுஷனையும் தேவனையும் இணைக்கும்படியாக இயேசு மத்தியஸ்தரா வந்தார். அந்த மத்தியஸ்தருக்கு அர்த்தம் புரியதுக்காக ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்குது. அதை யோசிக்கலாம். அதை பாருங்க, 6 வாசிங்க. எல்லாரும் மீட்கும் பொருளாக நம்ம ஒப்பு கொடுத்த பாருங்க. இந்த இடத்துல யார் போட்டிருக்குது? மனுஷனாகிய போட்டிருக்கு. ஏன் இந்த இடத்துல இயேசு மனுஷன் சொல்லப்பட்டாங்க? பஞ்சாயத்து பண்ற ஒரு மனுஷனை, இந்த மனுஷன் பஞ்சாயத்து நடக்கணும்னு இந்த மனுஷன் வேணுங்க. தேவனையும் மனுஷனை இணைக்கக்கூடியாக ஒரு மீட்கும் பொருளாக அங்க மனுஷனாக அவதாரம் எடுத்தார் இயேசு வந்தார் சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. இதை மீட்க அவர் இயேசு மீட்க 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 பிற்பாடு அந்த காலங்கள் உங்களுக்கு அது புரியும். ஓ, இயேசு வரலன்னா நான் பிதாவை அறிந்து கொள்ள முடியாது. இயேசு அறியணும்னா நான் பசுத்தோலையை பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு அறியணும்னா நான் நெத்திஜீவனை அறிந்திருக்க முடியாது. இயேசு அறியணும்னா நான் இந்த ரசிப்பு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியாது. இதெல்லாம் ஏற்ற காலங்களிலே விளங்கி வருது, விளங்கி வந்துட்டு தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் விளங்க போதான் இருக்குது. தேவபசம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போ இயேசு இங்கே மனுஷனா வந்த நோக்கம் என்ன? ஒரு மத்தியஸ்தரா இருக்க முடியாம இருந்தார். இந்த மத்தியஸ்தர் எதுக்காக இருக்கணும்? தேவனையும் மனுஷனையும் இணைக்க முடியாத, தொடர்பு கொள்ள முடியாத, ஒரு கனெக்ஷன் கொடுக்க முடியாம இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதுக்கு இந்த வசனம் வாசிங்களேன், உங்களுக்கு அது புரியும். 4வது வசனம். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அடையவும் தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்படி எல்லாரும் பாவத்திலிருந்து விடுதலாகி தேவனுடைய பிள்ளைகள் ஆக முடியாம, சத்தியத்தின் பிள்ளைகள் ஆக முடியாம, அவர் தேவனுக்கும் மனுஷனுக்கும் மீடியேட்டரா, மத்தியஸ்தர மனுஷனாக இந்த உலகத்தில் வந்து தன்னை மீட்கும் பொருளாக கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. இயேசு வரலன்னா நான் பிதாவை அறிந்திருக்க முடியாது. அப்படிதானே? இயேசு வரலன்னா நான் பிதாவை அறிந்திருக்க முடியாது. யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வாசித்து பாருங்க. அவரே மத்தியஸ்தர். அவர் இல்லாம நீ பிதாவோட போக முடியாது. பிதாவை நீ அறிய முடியாது. நீ பிதாவுக்கு அறியாத பிள்ளைகளா இருந்திருப்பீங்க. இயேசு வரலன்னா, அவர் மத்தியஸ்தரா நம்ம மனுஷனா வரலன்னா நான் பிதாவை அறிந்து கொள்ள மாட்டோம், பிதாவோட தூரமா இருந்திருப்போம். அதனால இயேசு தாம் வழியா தான் அவங்க போடுங்கிற ஒரு கட்டாயத்து தேசத்துக்குள்ள இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம். யோவான் 14:6. நானே வழியும் சத்தியம் ஜீவமா இருக்கிறேன். இங்க பாருங்க, என்னை அல்லாமல், மத்தியஸ்தராக என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வர முடியாது. மத்தியஸ்தர் நான் தான் என்ன செய்ய போறேன்? தேவன் ஒருவர் தான். அவரை இணைக்க போய் அவருடைய மனுஷன் இணைய போற மனுஷன் அவனை இணைக்கிறதுக்காக மத்தியஸ்தரும் ஒருவர் தான். அது நான் தான். எப்படி இயேசு சொல்றார்? தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. என்ன அல்லாமல் நீ பிதாவிடத்திலே சேர முடியாது, வர முடியாது. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். அவரே உயிரா இருக்கிறார். அவரே அங்கே சத்தியமா இருக்கிறார். அவரே அங்கே வழியுமா இருக்கிறார். அவர் வழியாக தான் நீங்க என்ன செய்ய முடியும்? பிதாவை அறிந்து கொள்ள முடியும். இப்படி ஒரு மத்தியஸ்தரா இருக்கிற நான் பார்க்கிறோம். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. அதுக்காக ஒரு மீட்கும் பொருளை அங்கே தன்னை ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி பார்க்கிறோம். மீட்கும் பொருள் என்ன தெரியுமா? அதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து இப்போ பாருங்க, ஒரு பாவத்து நிமித்தமாய் ஜெயிலில், ஒரு தப்பு நிமித்தமாக ஜெயிலில் மாட்டிருக்கார் அப்படின்னா ஒரு வக்கீல் போவார். வக்கீல் போயிட்டு ஜாமீன் வாங்கி கொடுப்பார். வாங்கி கொடுத்து சொல்லுவார், அவன் வெளியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே என்ன சொல்லுவாங்க? அவன் வெளியே விட்டுறேன், அவன் ஏதாவது தப்புனா அதை பொறுப்பு யாரு? நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து ஜாமீன் கேட்பாங்க தான் வெளியே விடுவான். அப்படிதான் நம்ம இயேசு நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல அந்த பாவம் பண்ணனுக்கும் எஸ்ஐக்கும் மத்தியஸ்தரா இருந்தது யாரு? அந்த வக்கீல் இருந்தார். ஏன்னா அப்போ உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அது உடனே ஒரு கையெழுத்து போட்டால் மட்டும் விட மாட்டாங்க. அது கோர்ட்டில் என்ன செய்யணும்? ஜாமீன் வாங்குறதுக்கு ஒரு பேமெண்ட் பண்ணணும். ஒரு பேமெண்ட் பண்ணி ரசீது வாங்கி ஜாமீன் வாங்கி கொடுத்தாதான் அந்த பேமெண்ட் கோர்ட்டில் பண்ணிட்டாங்கன்னா இவருக்கு ஜாமீன் அனுமதி கொடுத்துருவாங்க. அந்த ஜாமீன் அனுமதி கொடுத்து எஸ்ஐட்டு கொடுத்து வாதாடி வெளியே வரலாம். தேவனுடைய ஸ்தோத்திரம் இல்லாத இந்த பணம் கொடுக்குறா பாருங்க, ஒரு டெபாசிட் பண்ணிட்டு ஒரு பணத்தை கொடுத்தா பாருங்க, அது அந்த பொருள் மீட்கும் பொருளாங்க. இயேசு தான் பாவத்திலிருந்து நம்ம விடுதலாக்கூடிய செய்திக்கு அவர் அந்த மீட்கும் பொருளாக கொடுத்தார்.
கொடுத்துட்டு எப்படி அந்த எஸ்ஐக்கு வந்து அந்த ஒரு எழுதி வாங்குவோம் பாருங்க, அந்த வக்கீல்கிட்ட எஸ்ஐ எழுதி வாங்க பாருங்க, இனி அவன் எதாவது பண்ணானா நீ தான் என் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்பு பொருளாத பணத்தையும் வாங்கிட்டு அந்த வக்கீல்கிட்ட கையெழுத்து வாங்கிப்பாங்க. இதுதான் புதிய உடன்படிக்கைன்னு சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போ பாருங்க, நம்ம வந்து பாவத்திலிருந்து நம்மளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் மத்தியஸ்தராக வந்து எல்லா ரட்சிக்கப்படும், எல்லா சத்தியத்தை அறிவாடையும் தேசத்தை செய்யும்படியாக, எல்லா தேசத்தமாய் இருக்கபடியாக நிறைவேற்ற முடியாது இயேசு கிறிஸ்து மனுஷனாக இந்த மத்தியஸ்தரம் வந்தார். மத்தியஸ்தர் வந்து தேவனோட இணைத்தார். சும்மா இணைக்கல, மீட்கும் பொருளாக தம்மையே கொடுத்தார். அந்த மீட்கும் பொருளை வச்சு ஒரு புது உடன்படிக்கை ஸ்தாபித்தார். மீட்கும் பொருள் இந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக கொடுத்தார், கிருபாதார பலியாக கொடுத்தார், ஜீவ பலியாக கொடுத்தார், ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். ஆண்டவரே, இவர் இதை கூட இணைக்கிறேன், இவருக்காக பரிதவிக்கிறேன், இவருக்காக வேண்டி செய்கிறேன், நிச்சயத்தை உங்களை ஏற்றுக்கொள்ளும். என்னை விசுவாசிக்கிறீர்கள், நீர் என்னை அன்பித்தீர், என்னை விசுவாசிக்கிறீர்கள், என்னை விசுவாசிக்கிறார்கள், என்னை விசுவாசிக்கிற இவரை நீ என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி கர்த்தர் புதிய உடன்படிக்கை காண்பிக்கிறார். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. வாசிக்கலாம். இங்கே நம்ம பார்க்கிறோம், கலாத்தியர் 3:20 வாசிக்கலாம். இங்கே மீட்கும் பொருளாக தன்னை ஜீவ பலியாக கொடுத்து, கிருபாதார பலியாக கொடுத்து ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அந்த உடன்படிக்கை மத்தியஸ்தராகவும் இருக்கிறார். வாசிக்கலாம். மத்தியஸ்தர் ஒருவனுக்குரியவல்ல, தேவனே ஒருவர். வாசி. இல்ல, தேவ பிரசன்ன சூத்திரம் உண்டாதாக. தேவனே ஒருவர், அவருக்கு மத்தியஸ்தர் ஒருவர் மாத்திரமல்ல, எல்லோரும் ரட்சிக்கப்பட முடியாத அங்கே இருக்கிறத சொல்லி பார்க்கிறோம். தேவ பிரசன்ன சூத்திரம் உண்டாதாக. கலாத்தியர் 3:20 வாசிங்க. எபிரேயர் 8:6 வாசிங்க. எபிரேயர் 8:6 புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தர். எபிரேயர் 8:6 விசேஷித்த வாக்குத்தத்தத்தின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தரா இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரம் வெற்றி பெற்றிருக்கிறார். பாருங்க, முக்கியமான காரியத்துக்காக எப்படி ஒரு புதிய உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தரா இருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தர் பார்க்கிறோம். அப்படின்னா இந்த 2 வசனத்தை எடுத்துக்கோங்க. 1 தீமோத்தேயு 2:6 இங்கே எபிரேயர் இங்கே 8:6 எடுத்துக்கொண்டா அவங்க நல்லா புரியும். தன் மீட்கும் பொருளாக தன்னை பணையை வைத்து தேவனையும் மனுஷனையும் இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக இணைக்கிறார். இணைக்கும் போது மீட்கும் பொருளாக தன்னை ஜீவ பலியாக கிருபாதாரியாக கொடுத்து, இந்த ரத்தத்தை நான் சிந்துகிறேன், புதிய சிந்துகிறேன், புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன், இவர்கள் உங்களோட இணைந்திருப்பார்கள் சொல்லி இந்த காரியத்துக்கு புதிய உடன்படிக்கை பண்ணுகிறேன், அதுக்கு நான் மத்தியஸ்தராகன்னு சொல்லி அது தொடர்ந்து கண்டினியூஷன் நடக்குது. ஹல்லேலூயா, தேவனுடைய ஸ்தோத்திரம். புதிய உடன்படிக்கையை நம்ம எதுக்காக தேவனாக மத்தியஸ்தர் செய்கிறார் என்று சொன்னால், ஒரு நாள் ரட்சிப்பது இல்லை, ஒரு நாள் ரட்சிப்பட காரியத்தில் இல்லை, தொடர்ந்து என்ன செய்யறது, கண்டினியூஷன். அப்போ அந்த அக்ரிமெண்ட் என்ன செய்யணும், இப்போ ஜாமீன் விடுறாங்க, ஒரு நாள் மட்டும் ஜாமீன் சொல்ல விட மாட்டாங்க. அந்த தீர்வு நியாயத்திற்கு ஆக வரைக்கும், ஒரு ஜட்மெண்ட் ஆக வரைக்கும் இவரை ஜாமீன் எடுத்துகிட்டு போகிறதா வைக்க பேசுவார். அப்போ அது தொடர்ந்து கண்டினியூ ஆகுனா தொடர்ந்து என்ன செய்யணும், அவங்க அது வந்து கையெழுத்து போட்டு போகணும். யார் வக்கீலும் போடணும், அந்த குற்றவாளியும் அவங்க போட்டு போகணும். அப்போ அந்த அப்போ 2வது இங்கே பண்ணுறது என்னென்னா, ஒரு அக்ரிமெண்ட் அங்கே பண்ணுறாங்க. அப்போ பாருங்க, அப்போ அதுக்கும் அந்த வக்கீல் அவங்க மத்தியஸ்தராக பார்க்குறோம். அதே மாதிரி தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து விடுதலாகி தேவனுடைய பிள்ளைகளாய் இயேசு இணைக்கிறார். இணைத்து மாத்திரமல்ல, தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகளாக புதிய உடன்படிக்கை பிள்ளைகளாய் இயேசு சார்ந்த பிள்ளைகளாய் அவர் ஜீவிக்க வேண்டும் சொல்லி புதிய உடன்படிக்கைக்கும் அவர் மத்தியஸ்தராக இருக்கிறார். புரிஞ்சிச்சா? தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராக இருந்து ரட்சிக்கப்படும்படியாக செய்து தேவனை இணைக்கிறார். அது மாத்திரம் தொடர்ந்து தேவனுடைய பிள்ளையை ஜீவிக்கத்தக்க புதிய உடன்படிக்கை தன் ரத்தத்தால் சிந்தி உண்டு பண்ணி அதுக்கும் அவர் மத்தியஸ்தராக இருந்து இப்படி தேவனை இணைத்து புதிய உடன்படிக்கை பிள்ளைகளாக நம்ம மாற்றுகிறார். அப்போ அதனால நம்ம புதிய உடன்படிக்கைக்குரிய அர்த்தமாகி நம்ம இந்த திரும்ப என்ன செய்கிறோம், இந்த அக்ரிமெண்ட்டை வாரம் 2 மாதிரி நம்ம செய்துட்டு இருக்கிறோம். அதாவது எக்ஸிபிஷன் மாதிரி செய்து கொடுக்குறோம். தேவனுடைய சந்தோஷம் உண்டாதாக. ஆகையினால இங்கே ரட்சிப்பானது ஒரு நாள் நடக்கிறது இல்லை, அது தொடர்ந்து கண்டினியூஸாக இருக்க முடியாத இங்கே மத்தியஸ்தராக இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ புரிஞ்சுக்கணும், நீங்கள் நான் என்ன சொல்ல வர பாயிண்ட், முன்னுரை என்ன சொல்ல வர பாயிண்ட் அப்படின்னா, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறது மாத்திரம் இயேசு மத்தியஸ்தராக இல்லை,
அதுக்கப்புறம் அவன் புதிய உடன்படிக்கையை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஜீவிகளாக காணப்படும்படியாக இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக இருக்கிறார், தொடர்ந்து இருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஆகையினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை மீட்கும் பொருளாக தன் ரத்தத்தை கொடுத்து, நமக்காக தன் ரத்தத்தை கொடுத்து, ஜீவப்படியாக தன்னை கொடுத்து, கிருபாதாரப்படியாக தன்னை கொடுத்து, மனுஷனையும் தேவனையும் மத்தியஸ்தரிலிருந்து இணைத்தார், புதிய உடன்படிக்கை செய்தார். தம விசுவாசிகள் புதிய உடன்படிக்கை ஒப்புடுவார்னு சொல்லி அவர் மத்தியஸ்தர் இருந்தார். இந்த புதிய உடன்படிக்கையிலே இவர்கள் கண்டினியூ ஆவார் என்று சொல்லி இயேசு மத்தியஸ்தர் வெளிப்பட்டார்னு சொல்லி பார்க்கிறோம். இது உங்களுக்கு எல்லாரும் புரிஞ்சிடும். இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ பாருங்க, இப்போ இயேசு மத்தியஸ்தர் இருந்து ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவர் எல்லோரையும் ரட்சிக்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் மட்டும் பண்றதில்லை, எல்லோரையும். இங்கே எல்லோரையும் சொல்றது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒவ்வொருவரும் அர்த்தம். இப்போ நீங்க வந்திருக்கிறோம், இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம், இவ்வளவு பேரும் கர்த்தர் இயேசு ரட்சிக்கிறார், மத்தியஸ்தரா வந்து ரட்சிக்கிறார் அப்படின்னு சொன்னோம்னா இது யாரா விடுபட்டிருக்கா? யாராவது விடுபட்டிருக்கா? இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? எல்லாரும் இதுல சம், எல்லாரும் இதுல இன்க்ளூடா இருக்காங்க, எல்லாரும் இதுல சேர்த்திருக்காங்க. அப்போ அதுதான் 1:22 பார்க்கிறோம், 4 பார்க்கிறோம். எல்லோரும் ரட்சிக்கப்படுவோம், எல்லோரும் சத்தியத்தை அடையவும் அவர் தேசத்தில் உள்ளவராக இருக்கிறார். அதுக்காக அவர் மத்தியஸ்தராக மனுஷனாக இந்த உலகத்தில் வந்து தம்மை மீட்கும் பொருளாக தன் ரத்தத்தை சிந்தி கிருபாதாரமாக்கி ஜீவபலியை கொடுத்து அவர் அங்கே புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தராக தேவனை மனுஷனும் இணைத்தார். அப்ப எல்லோரும் இங்க உண்டு, யாரும் அங்கே மிஸ் ஆக மாட்டாங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அப்போ எல்லோரும் இங்கே சொல்லப்படுகிற அர்த்தம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒவ்வொரு தனி மனிதனும் ரட்சிக்கப்படுகிறான். எப்படி? இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு இண்டிவிஜுவல், நான் இங்கே எல்லாம் எழுதியிருக்கேன், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் will be connected to God through the mediator of Jesus Christ. Hallelujah. This is the first point. இந்த பார்க்கணும். இந்த பாயிண்ட் என்ன? ஒவ்வொரு தனி மனிதனும் தேவனோட இணைக்கப்படுகிறான். யாரால? இயேசு கிறிஸ்துவால மத்தியஸ்தராக இருக்கக்கூடிய அந்த மத்தியஸ்தராக எப்படி அவர் மத்தியஸ்தராக பதவி எப்படி வந்தா? நம்முடைய ரத்தத்தை சிந்தி மீட்கும் பொருளாக கொடுத்து அதை புதிய உடன்படிக்கை தேவனுக்கு ஏற்படுத்தி அந்த உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை ஃபாலோ பண்ணுற எல்லாரையும் தேவன் ரட்சிக்கக்கூடிய தேவன் இணைந்திருக்கக்கூடியாக மத்தியஸ்தராக செயல்பட்டார், மீடியேட்டராக செயல்பட்டார். அப்போ ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய கனெக்ட் பண்ண முடியாது. இயேசு என்னவா இருக்கிறார்? மீடியேட்டரா இருக்கார். ஹல்லேலூயா. இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனிதனுக்கு மாற்றம் மத்தியஸ்தராக வாசிப்பீங்க, எல்லோருக்காகவும் மத்தியஸ்தராக இருக்கிறார். அப்ப எல்லோருக்காகவும்னா எல்லாரோட தனி மனிதருக்காகவும் அவர் மத்தியஸ்தராக இருக்கிறார். எனக்காகவும் மத்தியஸ்தராக இருக்கிறது இயேசு தான், உங்களுக்காக மத்தியஸ்தராக இயேசு தான், தூரத்துள்ளவர்களுக்கு மத்தியஸ்தராக இருக்கிறது இயேசு தான். அப்ப எல்லோரும் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அங்கே ஒரு ரட்சகராக இருந்து மத்தியஸ்தராக செயல்படுறாரு சொல்லி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு இண்டிவிஜுவல் can be connected to God through Jesus as mediator என்பதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இங்கே வாசிக்கிற வசனம் அது 1 தீமோத்தேயு 2:4 வாசிப்பீங்க. வேண்டாம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12-14 வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. எல்லோரும் ரட்சிக்கப்பட முடியாது. வாசிக்கலாம், எல்லோரும் ரட்சிக்கப்பட அந்த எல்லோரும் யார்? புறஜாதியாரும் இஸ்ரவேல் அடங்கி இருக்கிறார்கள். ஸோ அவங்களும் இருக்காங்க, இவங்களும் இருக்காங்க. அவன் எல்லா தனிமனிதனும் இங்கே ரட்சிக்கப்படுறான். அது யாருன்னு பாருங்க. விருத்த சேத உடையவர்களா விருத்த சேதம் இல்லாமல் எண்ணப்பட்ட நாங்கள் கிறிஸ்துவை நம்ம எப்படி இருந்தோம்? கிறிஸ்துவை புறஜாதியா இருந்து கிறிஸ்துவை சேராம இருந்தோம், கிறிஸ்துவை காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம், வாக்குத்த உடன்படிக்கை அந்நியரா இருந்தோம், நம்பிக்கையில்லாத இருந்தோம், தேவனற்றவர்களாக இருந்தோம். நினைத்துக் கொள்ளுங்கள், முன்னே தூரமான நீங்கள் இயேசுக்குள் அவர் ரத்தத்தினால் மீட்கும் பொருளாக இருக்கக்கூடிய ரத்தத்தினாலே சமீபமான. ஹல்லேலூயா. எப்படி நீங்க கனெக்ட் ஆனீங்க? ஹல்லேலூயா. அவர் மத்தியஸ்தராக இருந்து சித்தப்பட்ட ரத்தத்தினாலே நீங்க
இணைக்கப்பட்டீங்க. ஒரு தனி மனிதனாக இருந்தீங்க. என்னென்ன எப்படிப்பட்ட தனி மனிதனாக இருந்தீங்க? விருத்தசேதம் இல்லாமல் இருந்தீங்க, தேவனுக்கு தூரமாக இருந்தீங்க, தேவனற்றதாக இருந்தீங்க, பக்தி இல்லாமல் இருந்தீங்க, விசுவாசி இல்லாமல் இருந்தீங்க, இஸ்ரவேல் காரியத்துக்கு புறமாக இருந்தீங்க. இவ்வளவான இருந்த எல்லா மக்களையும் கர்த்தர் என்ன செய்தார்? ஒவ்வொருவராக தேவனோடு தன் ரத்தத்தினாலே மீட்கும் பொருளாக மத்தியஸ்தராக இணைத்தார். இந்த 2 வசனம் 1 தீமோத்தேயு 2:6 2:4 எபேசியரில் சொல்லப்பட்ட 2:11-14 மூலமாய் அறிந்து கொண்ட காரியம் என்னன்னா, ஒரு தனி மனிதன் இயேசு மத்தியஸ்தராக தேவனோடு இணைக்கப்படுகிறார். ஹல்லேலூயா! எதுக்காகனா ரட்சிக்கப்பட்டு அவன் இணைக்கப்படுறான்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரோட சம்சோத்திரம் உண்டாக. 2வது காரியம், இந்த தனி மனிதனை பார்த்துட்டு, அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் பார்க்குறேன்னா ஒரு தனி மனிதன் ஃபர்ஸ்ட் இங்கே ரட்சிக்கப்படுறதை பார்க்குறோம். இந்த தனி மனிதன் எப்படி ரட்சிக்கப்படுறான்? அவன் புறஜாதியாக இருந்தான், விருத்தசேதம் இல்லாமல் இருந்தான், காணியாசுபுரம் இருந்தான், அவிசுவாசம் இருந்தான், குறிப்பாக நம்ம பாஷையை பேசுகிற பாவத்தில் இருந்தான், தேவனை அறியாத இருந்தான், தேவன் வெளியே இருந்தோம். விசேஷமாக இஸ்ரேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் நியாயப்பிரமாணத்தை அடிமைக்குள்ள இருந்தாங்க. இப்படி பல விதத்தில் பல கட்டுக்குள்ள இருந்தாங்க. இவங்களுக்காக இயேசு மத்தியஸ்தராக தமிழ் ரத்தத்தை சிந்தி என்ன செய்தார்? அந்த இடத்துல மீட்கும் பொருளாக கொடுத்து தேவனையும் இந்த பாவிகள் உள்ள ஜனங்களையும் இந்த நியாயப்பிரமாணத்தை அடிமைப்பட்ட ஜனங்களையும் என்ன செஞ்சாங்க? ஒவ்வொரு மனிதனாக தேவனை இணைத்தார். ஒரு இண்டிவிஜுவல். அப்போ இண்டிவிஜுவலாக இருக்கிற புறஜாதிய ஒரு புறஜாதியில் ஒரு இண்டிவிஜுவல்ஸும் இஸ்ரேல் ஜனங்களில் உள்ள இண்டிவிஜுவல்ஸும் கேன் பி கனெக்டட் டு காட் த்ரூ த மீடியேட்டர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். தேவவசம் சோத்திரம் உள்ளதாக. அப்போ பாருங்களேன், அப்போ ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு இடத்துல என்ன செய்யறான்? ரட்சிக்கப்படுகிறான். பக்தி இல்லாமல் இருந்திருப்பான், விசுவாசம் இல்லாமல் இருப்பான், இஸ்ரேல் ஜனங்களில் ஞாபகம் அடிமைத்தனமாக இருந்திருப்பான், காணியாட்சிக்கு புறமாக இருந்திருப்பான், வார்த்தைக்கு தூரமாக இருந்திருப்பான், தேவபக்தியோடு இருந்திருப்பான். எப்படியும் கர்த்தர் இயேசு மத்தியஸ்தராக அவர் என்ன செய்கிறார்? ரட்சித்து தம் ரத்தோட ரட்சித்து புதிய ஒரு மத்தியஸ்தராக தேவனுக்கு மத்தியஸ்தராக அவரோட இணைக்கிறார். இணைத்து தேவனுடைய பிள்ளையாக முடியாது செய்கிறார். இந்த இண்டிவிஜுவல் அங்கே என்ன செய்கிறார்? இயேசு இண்டிவிஜுவல் ஒரு இண்டிவிஜுவலை பாவத்திலிருந்து ரட்சித்து அடிமைத்திலிருந்து மீட்டு கொண்டு பக்தி தேவபக்தியிலிருந்து மீட்டு கொண்டு அந்த 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 கட்டிலிருந்து மீட்டு கொண்டு தம்மை மீட்கும் பொருளாக கொடுத்து மத்தியஸ்தராக இருந்து அங்கே தேவனோட இணைக்கிறதை பார்க்கிறோம். இந்த தண்ணி மீட்டு கொண்டு மீட்க மட்டும் தேவன் அப்படி நிப்பாட்டல. அதான் சொன்னேன், இந்த டிராவல் இதோட நிற்கிறது இல்லை. நம்ம ரசிக்கப்பட்டோம், பாவத்தை வெளியே வந்தோம், இயேசு ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு இதோட நிற்கிறது இல்லை. நிலை செய்ய தெரியுமா? இவர் ஒரு தெய்வீக குடும்பத்துக்குள்ள இணைக்கிறார். ஹல்லேலூயா! இந்த மனுஷன் தனியாக நினைச்சக்குள்ள இருக்கக்கூடாது. ஒரு தேவ சன்னதிக்குள்ள இணைக்கிறார், தெய்வ குடும்பத்துக்குள்ள இணைக்கிறார். வாசிக்கிறார் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கிறேன். ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு நிமிஷம் முன்னாடி வரேன். லூக்கா 19ஆம் அதிகாரம் 9-10 வசனம் வாசி. இயேசு அவரை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இவனும் லூக்கா 19 கரெக்ட் 9-10. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. எடுத்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமார் வந்தார், மத்தியஸ்தராக வந்தார். இல்லை இல்லை, அதுக்கு முன்னாடி 9 வசதிங்களா? இவன் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, ஆபிரகாமுக்கு சந்ததி குமாரனா இருக்கிறானே அப்படின்னா ஆபிரகாமோட பெருசில் அவர் இணைக்கிறார். பாருங்க, மத்தியஸ்தராக என்ன வேலைலாம் இயேசு செய்யறாரு பாருங்க. இப்போ நீங்கள் ரசிக்கப்பட்ட பின்பு அந்த ஒரு நாள் அந்த சப்ஜெக்டு முடியல, ஞானஸ்தானத்தில் முடியல. அது என்னவா மாறுது? நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இன்னார் ஒரு பிள்ளைகள், இன்னார் உறவுகள், இன்னார் ஜென்ரேஷனோட ஆட்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கிடையாது. இப்போ நீங்கள் யாரோட கனெக்ட் பண்ணிட்டீங்கப்போ ஆவணம் பீப்பிளோட கனெக்ட் ஆகிட்டோம். ஹல்லேலூயா! இப்போ என்ன ஒரு தெய்வீக குடும்பத்துக்கு என்ன சொல்லிட்டு நாம இணைக்கப்படுகிறோம். நமக்கு அந்த குடும்பத்தை என்னன்னு தெரியாது, அந்த குடும்பத்தை பார்த்ததும் கிடையாது. ஆனால் அந்த ஆபிரகாம் சந்ததி தான் வாக்குத்தத்தம் இருக்குது. ஹல்லேலூயா! அந்த வாக்குத்தத்தை இணைக்கப்படுறா இந்த புறஜாதிய குடும்பம், இந்த ரசிக்கப்பட்ட இந்த புறஜாதிய மனிதர், ரசிக்கப்பட்ட மனிதர், இந்த ரசிக்கப்பட்ட தனி மனிதன் யாரோட இணைப்படணும்? ஆபிரகாம் சந்தையோட இணைக்கப்படும். தேவன் சூத்திரம் இல்லாத இப்போ வாசிக்கலாம். கலாத்தியர் 3:8-9. கலாத்தியர் 3:8 வேகமாக வாசிக்க.
தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டது. பாருங்க, விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான் ஆக்குறாங்க வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தார். ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் யோசித்தார். சந்ததி என்ன நினைச்சிட்டு இருக்காரு? ஒரு ஈசாக்கு யாக்கோபு வரைக்கும் போச்சு கிடையாது. இன்னும் அவர்கள் என்ன செய்யறாரு? இயேசு பத்தியஸ்ல போய் என்ன செய்யறாரு? அவரையும் கனெக்ட் பண்ண போறார். ஆபிரகாம் கனெக்ட் பண்ண போறார். இப்ப வாசிக்கலாம், 9 வாசிங்க. அந்தபடி விசுவாச மார்க்கத்தால் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார். இயேசுவால் ரட்சிப்பு பெற்றவர்கள் யார் விசுவாசிக்கிறோம்? அவங்க எல்லாமே என்ன வர்றாங்க? ஆபிரகாம் சந்ததியிலே அவர் குடும்பத்தார் என்ன செய்றவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். ஹalleluya. தேவவசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. பிற்பாடு 14 வசனம் வாசிங்க. அந்த சந்ததி வாக்குத்தத்தம் பெற்றவர்களாக காணப்படுகிறது. 14 வாசிக்கலாம். 16. ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிகளுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு இந்த அநேகரை குறித்து சொல்லாமல், சந்ததியின் அநேகரை குறித்து சொல்லாமல், உன் சந்ததி என்று ஒருவனை குறித்து சொல்லிருக்கு. தேவவசனம் ஸ்தோத்திரம். அப்போ ஒரு ஃபேமிலியில, ஒரு தனிநபரோட ஃபேமிலியில என்ன செய்யறார்? பிற்பாடு இயேசு மத்தியஸ்தா வந்து ரட்சிப்பட ஜனங்களை கத்தரி செய்யறார், இணைக்க போகிறார். அந்த வாக்குத்தத்தம் அவர்களுக்கு உண்டாகும். நான் அடிக்கடி யோசிப்பேன், ஆபிரகாம் தானே வாக்குத்தத்தம் கொடுத்தார், நமக்கு என்ன கொடுத்தார்? நீ விசுவாசமாக ஆட்டினா ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட் டு த ஆபிரகாம் ஃபேமிலி. அப்போ பாருங்க, இயேசு நமக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தா இருந்து மீட்கும் பொருளாக தன் ரத்தத்தை கொடுத்து புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தா நமக்கு இருந்து தேவனோட இணைத்து என்னை தனி மனிதனாக விடல. இப்போ என்ன செய்யறார்? அவர் ஆபிரகாம் குடும்பத்தோட இணைத்துட்டார். அப்போ இந்த ஃபேமிலி ரொம்ப பெருசு, எங்கள் ஜென்ரேஷனு ரொம்ப ரொம்ப பெருசு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ தனியாக வர நம்ம எங்கூட சேர்க்கப்பட்டோம், யார் கூட? ஆபிரகாம் குடும்பத்தோட சேர்க்கப்பட்டோம். தேவவசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. இப்போ ஒரு தனி மனிதன் இயேசு தேவனோட இணைத்தார். ஒரு தனி மனிதனை, அந்த தனி மனிதன் எங்கிருந்து எடுத்தார்? பாவத்திலிருந்து, புறஜாதியிலிருந்து, வித்தசேம் இல்லாதிலிருந்து, வித்தசேம் இங்கே இருந்தாங்க எடுத்தார். எடுத்து எங்க செஞ்சார்? மத்தியஸ்தரா இருந்து தேவனோட இணைத்தார். அப்படியே அந்த வாழ்க்கையில விடலை. உடனே அவன் என்ன செஞ்சார்? ஆபிரகாம் ஃபேமிலியோட இணைத்தார். இப்போ அந்த தனி மனிதன் ரட்சிக்கப்பட என்ன வருதுன்னா தெய்வீக குடும்பத்துக்குள்ள இருக்கிறான். சரி, இந்த குடும்பத்தை விட்டுட்டாரா? இப்போ அப்படி விட்டுட்டாரா? ஒரு தெய்வீக குடும்பம் ஆயிடுச்சு, இயேசு அந்த குடும்பம் கனெக்ட் ஆகிட்டு இல்லை. இப்போ என்ன சொல்ற தெரியுமா? இந்த அவளோட குடும்பத்தையும் இந்த ஃபேமிலியும் ஒன்றாக்குறார். எப்படி ஒன்றாக்குறாருன்னா, விசுவாசம் உள்ளவர்கள் ஒரு ஃபேமிலி இருக்கலாம், அவங்க ரசிக்கப்பட்டு ஆபிரகாம் குடும்பம் மாற்றிருக்கலாம். விசுவாசம் இல்லாதவன்ட்டையும் ரசிக்கப்பட்டிருக்கலாம், இயேசு மத்தியஸ்தன் ரசிக்கப்பட்டிருக்கலாம், அவனை ஆபிரகாம் குடும்பத்துக்கு இயேசு மாற்றிருக்கலாம். 2 குடும்பத்துக்கு என்ன செய்கிறார்? ஒன்றாக்குறார். பாருங்க, 2 ஃபேமிலி ஒன்றாக்குறார். அதுக்கு பேர் தான் என்னது? அது பேர் என்னது? என்ன சொல்றாரு? சொல்லு. 2 குடும்பத்தை இணைக்கிறார். அதுக்கு பேர் என்ன? இப்போ தனி மனிதனை ரசிச்சிட்டார், ரைட்டா? அடுத்து ஆபிரகாம் கூட சேர்த்துட்டார். இப்போ ஃபேமிலி ஆகிக்கிறோம் நம்ம. இப்போ நம்ம ரசிக்கப்படுற குடும்பத்தை கூட நம்ம இணைஞ்சிட்டோம். இந்த குடும்பமானது இன்னொரு குடும்பம் இணையுதுன்னா அதுக்கு பேர் என்ன? ஜாயின் ஃபேமிலி. 2 ஒன்றாகிறதா என்ன அதுக்கு பேர்? இது வரைக்கும் தெரியாமே ஆப்ரேட் பண்ணிருக்கீங்க. நீங்கள் ரசிக்கப்பட்ட குடும்பம், நான் ரசிக்கப்பட்ட குடும்பம், சரியா? நீங்களும் பெரிய படத்தில் ஆபிரகாம் சந்தியாக வந்திருக்கீங்க, நானும் ஆபிரகாம் சந்தியாக வந்திருக்கீங்க, சிஸ்டர் பாம்பேருந்து வந்திருக்கா. இந்த 3 பேரும் இப்போ நம்ம இப்போ இங்கே இருக்கிறோம்னா என்ன? ஹalleluya. சர்ச்சா ஃபேமிலி சும்மா விட மாட்டாருங்க. இயேசு மத்தியஸ்தனை சர்ச் என்ன கனெக்ட் பண்றா. ஹalleluya. எல்லாரும் சர்ச்சுக்குள்ள வரோம். இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நாம் ரசிக்கப்பட்டோமா, பாவத்தை விடுதலையாயிட்டோமா, ஓ ஆபிரகாம் கூட சேர்ந்துட்டோமா, இப்படி நம்ம வாழ்க்கை ஓட்டி போறோம். 50 60 வயசு 70 வயசு வரைக்கும் கிடையாது. இயேசு மத்தியஸ்தன் ஒன்று வந்து என்ன விடுவார்? சர்ச் மெம்பரை மாற்றினா விடுவார். ஹalleluya. அவர் மத்தியஸ்தன் உள்ள காரியம் முடியல. சர்ச் மெம்பரை மாற்ற. அப்போ வாசிக்கிறேன் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13 நிதானம் வாசிங்க. அவரே நம்ம சமாதானக்காரர், மத்தியஸ்தராக. இந்த இடத்துல நான் 4 பாயிண்ட் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. ஒப்பு கொடுத்தாலும் ஒரு வார்த்தை வரும், சமாதானக்காரன் ஒரு வார்த்தை வரும். வாசிக்கலாம். இதெல்லாம் மத்தியஸ்தத்துக்குரிய அடையாளங்கள். அடுத்து இருத்திரத்தாரையும் யாருன்னா விருத்தசேதம் உள்ளவர்களையும் விருத்தசேதம் இல்லாதவர்களையும் ரட்சிக்கப்பட்ட ஃபேமிலியா இருந்தவர்களை எடுத்துக்கொண்டு வந்து ஒன்றாக்கி. இப்பதான் பாருங்க, ஒன்றாக்கி 2 பேரும் சேரவே முடியாது.
நாங்கள் தேவனுடைய இடத்தை நீ என்னையா அப்படின்னு சொன்ன நாட்களையும் என்ன செஞ்சாரு? ரசித்து ஆபிரகாம் குடும்பமாக்கி இவருடைய ரத்தத்தினால் உள்ள ஆபிரகாம் குடும்பமாக்கி ரெண்டு என்ன செஞ்சாங்க? சேர்த்த வாசிக்கலாம். நடிச்சதை தவிர்த்து எதனால பிரிக்கப்பட்டாங்க? நியாயப்பிரமாணம் பிரிக்கப்பட்டாங்க. அந்த நியாயப்பிரமாணத்தை எடுத்து ரெண்டு பேரையும் ரெண்டு தரத்தில் உள்ள ஃபேமிலியும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக இயேசு ஒரு பாடியாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி மத்தியஸ்தர் வேலையை பண்ணி பகை சிலுவினால் வென்று இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாய் இயேசு கிறிஸ்து பாடியை ஆக்கி தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். மத்தியஸ்தர் செய்த ஹalleluya. இப்போ இந்த மத்தியஸ்தர் வேலை என்ன செஞ்சிருக்காங்க? ஆரம்ப சொல்லிட்டோம். இந்த மத்தியஸ்தர் வேலை என்ன செய்து? மனுஷனையும் தேவனையும் இணைக்க செய்து மத்தியஸ்தர் வேலை. அப்போ அவர் ரிசல்ட் அடுத்த சொன்னார் வாசிக்கலாம். அல்லாஹ் அவர் வந்து தூரமாய்ந்த உங்களையும் சமீபமாய்ந்த அவர்களையும் சமாதானத்தையும் சுவிசேஷமா அறிவித்தார். அந்தபடியே இரு திறத்தாரும் ஒரே ஆவினாலே பிதாவுக்கு சேரும் சாக்கியம் சேரும் சாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றார். இயேசு மூலமாய் மத்தியஸ்தர் மூலமாய் பெற்றுக்கொண்டோம். ஹalleluya. இது எங்க போய் சேர்க்கிறோம்? தேவன் போய். இது எங்க வருது? அவர் ஒப்புரவாக இருக்கிறார், ஒப்புரப்படுத்தினார், சமாதான காரணம் மாறினார், வீட்டு பொருளாக தன்னை கொடுத்தார். இது ரிசல்ட் என்ன ஆகிடுச்சு தெரியுமா? நாம் தனி மனிதன் ரசிக்கப்பட்டு தேவ குடும்பத்துமாக மாறி இப்போ அங்கே இன்னொரு குடும்பத்துடன் சேர்ந்தோ தெய்வத்து குடும்பத்துடன் சேரப்படாம ஆபிரகாம் சந்தையோட விசுவாசத்தில் ஆபிரகாம் சந்தையை மாறி இன்னொரு மாம்சப்படமாக பிறந்த சந்தையோட சேர்ந்து ஒரே சர்ச்சை இணைக்கப்பட்டு அங்கே ஒரு அவார்டு கொடுத்தது இல்லை. அங்கே ஒரே சரீரமாய் தேவனுக்கு முன்பாக சேரும் பாக்கியம் அவருடைய கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஹalleluya. இப்போ பாருங்க, முதல்ல இண்டிவிஜுவலை இயேசு மத்தியஸ்தராக இருந்து தேவனோட கனெக்ட் பண்ணுகிறார். அப்போ இந்த இண்டிவிஜுவலை ஃபேமிலி ஆக்கி இயேசு மத்தியஸ்தராக இருந்து தேவனோட கனெக்ட் பண்ணுகிறார். இப்போ அந்த ஃபேமிலியை இயேசு மத்தியஸ்தராக இருந்து யாரை கனெக்ட் பண்ணுறார்? தேவனோட. ஹalleluya. எல்லாம் இப்படி அவருடைய டிராவல் எங்கே போயிட்டு இருக்கு? சர்ச்சு வரைக்கும் வந்துட்டு இண்டிவிஜுவல் ரசிக்கப்பட்டு ஃபேமிலியை ஆக்கி எங்கே வரைக்கும் வந்துடும்? சர்ச்சு வரைக்கும் வந்துடும். இப்போ சர்ச்சு இப்போ எங்கே என்னது? சர்ச்சு இப்போ யாரோட கனெக்ட் ஆகிடுச்சு? தேவனோட கனெக்ட் ஆகிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்போ வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20 வாசிங்க. எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25 26 புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து காமத்தை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூலத்தினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கும் கரைதிரை முதலான ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாய் தமக்கு நிறுத்திக் கொள்வதற்கு ரெண்டு பேரும் சேர்ந்து பரிசுத்தமாக்கி கரைதிரை இல்லாம நல்ல ஒரு பரிசுத்தமான சர்ச்சை பூமியில உண்டாக்கி தேவனுடைய கனெக்ட் பண்ண முடியாத மத்தியஸ்தராக இருந்தார். இப்போ சர்ச்சு இப்போ எங்கே தான் இருக்குது? பூமியில் தான் இருக்குது. இப்போ பூமியில் தான் இருக்குது. ரைட்டா? இண்டிவிஜுவல்ஸ் கனெக்ட் ஆனாங்க. அப்போ இண்டிவிஜுவல் ஃபேமிலியோட கனெக்ட் ஆனாங்க. ஏசு மத்தியஸ்தராக இருந்து அப்புறம் அதே ஃபேமிலி ஏசு மத்தியஸ்தராக இருந்து சர்ச்சோட கனெக்ட் ஆனாங்க. இப்போ சர்ச்சு பண்ணி இருக்குதுங்க தேவனோட கனெக்ட். ஆனால் பூமியில் தான் இருக்குது. தேவன் சோத்திரம் உண்டாத. இப்போ ஏசு இருக்கும் மத்தியஸ்தராய் தன் சரீரமாய் சர்ச்சை வச்சிருக்கிற பார்க்குறோம். தேவன் சோத்திரம் உண்டாத. இப்போ பாருங்க, இந்த சர்ச்சு தேவனோட இணைக்கப்படுறது பார்க்கலாம். அது எப்படி பாருங்க, வாசிக்கலாம். அதாவது 4ஆவது காரியம், அதாவது இந்த சர்ச்சு பரலோகத்துக்குள்ள கனெக்ட் ஆகும். இந்த சர்ச்சு பரலோகத்துக்குள்ள போகுது. வாசிக்கலாம். எபேசியர் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18 பக்கத்தை வாசிக்கலாம். இந்த சர்ச்சு பரலோகத்தோட இணைக்கப்படுது. நான் முதல்ல சொன்னது நீங்க சர்ச்சில் சேர்க்கப்படுறதை பார்த்தோம். இப்போ சர்ச்சு எங்க சேர்க்கப்படுது? பரலோகத்தில் சேர்க்கப்படுது. முதல்ல இண்டிவிஜுவல் தேவனோட இணைக்கப்படுறார். இயேசு மத்தியஸ்தராக இருந்து அடுத்தது இயேசு மத்தியஸ்தராக இருந்து ஒரு இண்டிவிஜுவல் தேவனுடைய குடும்பமாக இணைக்கப்படுறார்கள். அப்படியே தேவனுடைய இணைக்கப்படுகிறார்கள்.
மூன்றாவது அந்த ஃபேமிலி சர்ச்சோட இணைக்கப்படுறார், இயேசு மத்தியஸ்தராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாலாவது அந்த சர்ச் இப்போ மத்தியஸ்தராக இருந்து தன்னோட பாடியாக இருந்து அவர் என்ன செய்கிறார், பரலோகத்தில் இணைக்கப்படுறது பார்க்கலாம், வாசிக்கலாம். அவரே நம்ம சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். இப்போ இந்த பாடி ஆயிடுச்சுல, இப்போ எல்லா ஃபேமிலி சேர்ந்து இயேசு ஒரே சரீரமாயிட்டு இருப்பார். இந்த பாடிக்கு யார் ஹெட்? இயேசு தலையாக இருக்கிறார். தலையாக இருக்கிறார். எல்லாவற்றையும் ஃபர்ஸ்டா சீஃபா இருக்கும்படிக்கு அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேரானவராக சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமா இருக்கவும் அவர் சிலுவையின் இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணி பூலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் என்னது, காடு மாடு ஆடு செடி கொடியா இல்ல, தம்மால் மஸ்திஷ்கத்தில் ரட்சிக்கப்பட்ட அந்த இண்டிவிஜுவல், அந்த ஃபேமிலி, அந்த ஃபேமிலியோட இணைக்கப்பட்ட இன்னொரு ஃபேமிலி இணைக்கப்பட்ட சர்ச், பூலோகத்துள்ளவைகளும் பரலோகத்துள்ளவைகளும் யாவையும் அவர் மூலமாய், மத்தியஸ்தர் மூலமாய், இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஆமென், ஹalleluya. இப்ப சர்ச் இப்ப எங்கோட கனெக்ட் ஆயிட்டு, இயேசு மத்தியஸ்தர் வந்து பரலோகத்தோட கனெக்ட் ஆயிட்டு. தனியா சர்ச்சுன்றது ஒரு பில்டிங் இல்லை, இது என்னது, தனியா சர்ச்சுன்றது ஒரு பில்டிங் இல்லை, அது தேவனுடைய இணைக்கப்பட்ட பரலோகத்தில் இணைக்கப்பட்ட இயேசுவோட சரீரமா. அந்த சரீரத்தில் என்ன இருக்கு, அவ்வளோ ரசிக்கப்பட்ட குடும்பமும் அது உள்ள இருக்கு. அவைங்களா அந்த குடும்பத்தில் யார் இருக்கா, அவ்வளோ ரசிக்கப்பட்ட இண்டிவிஜுவல் மனிதர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ எல்லாம் மத்தியஸ்தராக தேவனோட பரலோகத்துறையும் வந்தார். பூமியில் எதை கட்டப்பட்டிருக்கோம், இப்போ பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கிறாமா. இப்போ பூலோகத்தில் உள்ளவங்களும் பரலோகத்திலும் இணைக்கப்படும்படியாய் அவர் தன்னை ஒப்புராய் கொண்டா, அது அவருக்கு என்ன இருக்குது, பிரியமாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். இது விளைவு பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். எபேசியர் எபேசியர் அந்த வசனம் 2ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் வாசிங்க. 2ல கடைசி சாரி கரெக்டா, எபேசியர் 2ல கடைசி. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசுவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக. இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஒரு பில்டிங்கை காமிக்கல, ஒரு அங்க இயேசு சரீரமாக காணப்படுகிறது. வாசிக்கலாம். அவர் மேல் நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்படுகிறது. இந்த வாசஸ்தலமானது பூலோகத்தில் இருக்குது. இந்த பூலோகத்தில் இந்த வாசஸ்தலமானது பரலோகத்தில் சேர்த்து என்ன பண்ணுது, இயேசு மத்தியஸ்தராக இருந்து இணைக்கப்படுது. ஸோ இப்போ இந்த ட்ராவல் எங்கே போயிட்டு இருப்போம், பஸ்ஸு இயேசு ட்ராவல் எங்கே போயிடுச்சு, பரலோகத்துக்கு போயிடுச்சு. அப்போ பாருங்க, இப்போ தான் பரலோகத்துக்கு போகுது. நல்லா தெரிஞ்சுக்கணும். சில பேர் இண்டிவிஜுவல் ரசிக்கப்பட்டாலும் போதுமே, ஞானசாரத்துக்கு போதுமேன்னு இருக்காங்க. அவர் தேவனுக்கு பிள்ளைகளாய் ஆபிரகாம் சந்ததியாக மாற வேண்டும். அது விசுவாசம் அவங்களுக்கு இருக்க வேண்டும். அடுத்தது ஆபிரகாம் சந்ததி மாறின ஜனங்கள் இருக்கிற சபையாக இருக்க வேண்டும். தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்க வேண்டும். அந்த வாசஸ்தலம் அப்படியே பூமியிலே இருந்து மங்கி பெறக்கூடாது. அது என்ன செய்யணும், அது தேவனுடைய பரலோகத்தில் கனெக்ட் பண்ண வேண்டும். அப்படி செய்கிறவருக்கு பிரியமாக இருந்து சொல்லி பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இப்போ எபேசியர் 1 பற்றி, எபேசியர் 1:9 பற்றி வாசிக்கலாம். எபேசியர் 1:9 பரலோகத்தில் இருக்கிறவர்களும் பூலோகத்தில் இருக்கிறவங்க சகலமும் எல்லா சர்ச்சுக்கும் என்ன செய்யணும், கீழுள்ள எதுவும் மேலோட என்ன செய்யணும், கூட்டி கட்டப்பட வேண்டும். அடுத்தது நமக்குள்ளே தீர்மானித்திருந்த இதுதான், இதனது நமக்குள்ள தீர்மானித்த சித்தம். என்ன சித்தம்னா, எல்லோரும் ரசிக்கப்படும், எல்லா சத்தியத்தை அடையவும், எல்லாரும் ஆபராசனை மாறவும், எல்லாரும் ஆபரா குடும்பமா இருந்து எல்லா ஜனங்களும் குடும்பமாக ஒரு இடத்துல கூடப்பட முடியும். அந்த கூட்டப்பட்ட சர்ச்சானது தேவனுடைய இயேசுவோட சரீரமாக இருக்க முடியும். பரலோகத்தில் பூமியில் சேர்ந்து கட்டப்பட்டவர்கள் இருக்க முடியும். தேவ சித்தமாக ரகசியமாய் அங்கே இருந்தது. இதை எங்களுக்கு தெரியப்படுத்தினார் அப்போஸ்தலன் பவுல் என்று சொல்கிறார். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. இப்போ இந்த டிராவல் இயேசு மத்தியஸ்தராக டிராவல் பண்ண எங்களுக்கு போயிடுச்சு. சர்ச்சிலிருந்து சர்ச்சுக்கும் பரலோகத்தோட கனெக்ட் ஆகிடுச்சு. தேவனுடைய ஸ்தோத்திரம். ஆனால் சர்ச்சுக்கு பூமியில் தான்
லிங்க் மட்டும் என்னது ஆப்ரேஷன் ஃப்ரம் ஹெவனில் இருக்குது. தேவ சோத்திரம் உண்டாதாக. இப்போ வாசிக்கிறோம் கொலோசியர். இப்போ வாசிக்கிறோம் 1 தெசலோனிக்கேயர் 4:14-15 வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4:14-15. ஏழு கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். பாருங்க, இங்க மத்தியத்திலே, இங்கே வானத்தில் மதியத்தில் இருக்கிறார், மத்தியஸ்தராக இருக்கிறார். இப்போ என்ன பண்ணலாமா, தன்னோட பாடி அவர் என்ன செய்கிறார், எடுக்க வருகிறார். தன்னோட பாடி அவர் சேர்க்க வருகிறார். செகண்ட் கம்மிங் இங்கே பார்க்கிறோம், 2ஆம் வருகையை பார்க்கிறோம். நீதியோட ஜனங்களை சில பேர் முன்னாடி மறுத்திருப்பாங்க, சிலர் மறிக்காமல் இருந்திருப்பாங்க. அவங்க எடுக்கணும்ல, சபையாக இருந்தால் அவங்க எடுக்கணும்ல. அவங்க என்ன செய்கிறாரு, போங்க தன் பாடியை, தன்னோட பாடியை அவரங்க கனெக்ட் பண்ணி பிதாவோட இணைக்கும்படியாக சபையை எடுத்துக்கொள்ளும்படி வருகிறார். இந்த செகண்ட் கம்மிங் என்று சொல்லுகிறோம். வாசிக்கலாம். கர்த்தருக்கு எதிர்கொண்டு போவோம். அவர் மத்தியஸ்தராக மானத்தில் நிற்பார். நாம் எதிர்கொண்டு போவோம். மேகங்கள் மேல் ஆயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பவும் கர்த்தருடைய இருப்போம். இப்ப எங்க போயிட்டோமா, பர்வத்துக்குள்ளவே போயிட்டோம். எப்போ கர்த்தருக்குள்ளாவே இருப்போம். இது வரைக்கும் அந்த வார்த்தை வரல. கர்த்தருக்குள்ளாக தோன்றது நம்ம பார்த்துக்கிறாங்க வரல. ரைட்டா, சபைக்குள்ள இருந்தோம், ஃபேமிலியாக இருந்தோம், இண்டிவிஜுவலாக இருந்தோம். இப்போ கர்த்தருக்குள்ள என்ன செய்கிறோம், அவருடைய மருவத்து நிமித்தமாய் அவர் அவருடைய செகண்ட் கமிங் வரும்போது எல்லாரும் என்ன செய்வோம், சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு நாம் கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம் என்று சொல்லி சபை எங்கே போயிடுச்சு, பர்வத்து உள்ளால போயிடுச்சு. பர்வத்தை கனெக்ட் ஆகிட்டு இப்போ பர்வத்துக்கு உள்ளால போயிடுச்சு. வாசிக்கலாம், அதான் வாசி முடிச்சுங்க. பாருங்க, அதனால நமக்கு முன்னாடி இறந்தவரை பற்றி கவலைப்படாதீங்க. அவர்களும் மத்தியஸ்தர், அவருக்கு தேவன் மத்தியஸ்தராக இருந்து அவர் கூப்பிட்டு வருவார். நாங்கள் ஒரு நாள் சந்திப்போம். சந்தித்து அவங்களோட மகன் இந்த குடும்பத்தை பார்ப்போம். யாரெல்லாம் முன்னாடி போனாங்களோ அவங்கள நம்ம பார்ப்போம், இயேசுவோட பார்ப்போம். சேர்ந்து அவங்களுடைய முன்னாடி போய் அவங்கள சேர்ந்து பருவத்தை போய் நமக்கும் போயிட்டு வீசிட்டாடு நம்ம உட்கார போகிறோம். கர்த்தருக்குள்ளே எப்போதும் இருப்போம். அந்த வார்த்தை பாருங்க, நல்லா இருக்கு வார்த்தை பாருங்க. கர்த்தருக்குள்ளே ஹல்லேலூயா, we will be with always with God. பூமியில் இருந்த இயேசு சொன்ன வார்த்தையை பாருங்க, இந்த வார்த்தையும் பாருங்க. இந்த டிராவல் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். மத்தியஸ்தம் நான் நீங்கள் உயிரோடு இருக்க வரைக்கும் இந்த பூமியிலே சகல பரியும் நான் மூட இருக்குன்னு சொன்னார். இந்த வார்த்தை எப்படி இருக்கு, இந்த டிராவல் அப்படியே மத்தியஸ்தத்தை அழைத்து கொண்டு போய் வெகோன்னு விடுது. நாம் எப்பவுமே கர்த்தரோட வருது. ஹல்லேலூயா, இந்த டிராவல் எப்படி யூட்டர் போட்டு கொண்டு போகிறீங்களா, இப்படி இருக்கும் வாழ்க்கை. தேவனுடைய சம்சோத்திரம் உண்டாக. ஆனால் அந்த வார்த்தையை சொல்லி தேடி விசுவாச வாழ்க்கையில் இருப்போம் என்று சொல்லியிருப்பார். இது பெரும்பாலும் இந்த வசனத்தை துக்க வீட்டில் தான் வாசிக்கிறார். துக்க வீட்டில் தான் வாசித்து ஒருத்தர் நம்ம தேற்றணும். இது துக்க வீட்டுக்கு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா, நம்மளோட டிராவல் அங்கே வரையும் போதும், நிச்சயமாக போயிடும். ஒரு முந்தி நம்ம போயிட்டோம் அப்படின்னா அவர் கூட வருவோம், இவர்களும் அவங்களோட சேர்ந்துப்பாரு. முந்தி போனவர்கள் நம்ம பார்க்கல, நாம் போகலை அப்படின்னா நாம கூட சேர்ந்து போயிடலாம். ஆனால் எப்படி எல்லாரும் அந்த குடும்பமாய் அந்த சர்ச் பாடியாய் பரவலை கனெக்ட் பண்ணப்பட்டு ஃபுல்லாக எடுக்கப்பட்டு என்ன செய்வோம், கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் இருப்போம். ஹல்லேலூயா, பூமியிலே இயேசு நான் சகல காரியமும் நான் உன்னோடு இருப்பேன்னு சொன்னார். அதே வார்த்தை மத்தியஸ்தராக இருந்து எப்போதும் என் கூட இருக்க முடியாமல் செய்வார். ஹல்லேலூயா, எப்போது என் கூட இல்லைன்னா இயேசு கூட இருக்க முடியாது. கர்த்தர் சோத்திரம் இல்லாத. இப்போ பாருங்க, இப்போ இந்த சபை என்ன ஆகுது தெரியுமா, அதாவது இப்போ சபை, இப்போ இந்த சபையானது இப்போ பரலோகத்தில் சேர்க்கப்பட்டது. இது பேர் என்ன தெரியுமா, இதுதான் கடைசி கால ரட்சிப்பினர். வாசிக்கலாம். 1 பேதுரு 1:5. 1 பேதுரு 1:5. கடைசி காலத்தில் வெளிப்பட போகிற இந்த ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு இந்த ரட்சிப்பு என்ன பாருங்க, எல்லோரும் ரட்சிக்கப்படும், எல்லா சத்தியதாரிகளும் தேசத்தமாக இருக்கிறார். இதுக்காக இயேசு மத்தியஸ்தராக மீட்பு பொருளாக தன்னை கொடுத்துருக்கார். ஏற்ற காலங்கள் விளங்கி விளங்கி வரப்போதுன்னு பார்க்குறோம். ரைட், இப்போ இந்த கடைசி கால ரட்சிப்புக்கும் அவர் தான் பார்த்தேன். நீ எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் இயேசு நமக்காக வந்தார், நமக்காக மறித்தார், நமக்காக ரத்த சிந்தினார், நமக்காக உயிர்த்திருந்தார்.
மத்தியஸ்தரா இருந்து நம்ம ரசிக்கப்படாது அதோட புரிஞ்சு வச்சுருக்காங்க. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்னும் மத்தியஸ்தரா இருந்து ஒரு தனி மனிதனை ரசித்து கொண்டிருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தரா இருந்து ஒரு தனி மனிதனை தேவனை குடும்பமாக்கி கொண்டிருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தொடர்ந்து அந்த குடும்பத்துக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தரா இருந்து அந்த குடும்பத்தை சர்ச்சோட இணைத்து அங்க மத்தியஸ்தரா இருக்கிறார். அந்த சர்ச்சானது தொடர்ந்து அவர்கள் இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தரா இருந்து தேவனை இணைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த இணைக்கப்பட்ட சபையானது பரலோகத்தில் எடுக்கப்பட போகிறது 2ஆம் வருகையிலே. அப்பவும் அவர் என்ன செய்யறாரு? கடைசி ரட்சிப்புக்கு மத்தியஸ்தரா இருந்து வேலை செய்யறார். அப்போ இயேசு கிறிஸ்து ஆரம்ப ரட்சிப்புல மட்டும் மத்தியஸ்தரா இல்ல, கடைசி ரட்சிப்புக்கும் மத்தியஸ்தரா. ஹல்லேலூயா. இங்க அவர் ரட்சிப்பா இருந்து என்ன செய்யறார்? சபையை பரலோகத்திலே சேர்க்கிறார். இந்த சேர்த்த சபை என்ன வந்து இப்போ மகிமைப்படும். வாசிக்கலாம். வெளிப்பட்டு 19:7 வாசிக்கலாம். வெளிப்பட்டு 19:7 மகிமைப்படுறதுக்கு ஆயத்தமாய் கொடுத்துருக்கிறார். எதுக்கு ஆயத்தப்படும் பாருங்க. மகிமைன்னு என்ன அர்த்தம் பாருங்க. வாசிக்கலாம். ஒரு ஆயத்தம் உண்டாது. அந்த சபை எங்கே போயிட்டு இருப்போம் சொல்ல புரிஞ்சு. சபை எங்கே போயிட்டு பரலோகம் போயிட்டு கடைசி ரட்சிப்பு பிரகாரமா பரலோகம் போயிட்டு. இப்போ பரலோகம் என்ன ஆகும்? அது வாசிக்கலாம். வாசிக்க போய் ஒரு சபை அங்க ஆயத்தமாவது எதுக்காக? மனவாட்டியாக இருக்கார். ஹல்லேலூயா. இதுதான் தேவனோட சித்தமா இருக்கு. மனவாட்டியாக கர்த்தரை ஆயத்தப்படுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யறாரு? அவரை மத்தியஸ்தராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ அதே வசனம் 8:9 வாசிங்க. சுத்தம் பிரகாசமான வெள்ளி வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த வெள்ளி வஸ்திரம் பரிசுத்தமுடைய நீதிகளை. பின் அவர் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதி என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மனவாட்டியா சேர்க்கப்படுறவங்க பரிசுத்தவான்கள் தான். அவர் நீதி வைத்துக் கொண்டு பரிசுத்தமாக்கி கரைதேவிழா நிப்பாட்டின சபையை அவர் மகிமைப்படுத்துகிறார், ஆயத்தம் பண்ணுகிறார் மனவாட்டியாக. அடுத்து 9 வாசிங்களா? வாசிங்க. இவர்களை பாக்கியவான்கள் என்று எழுதுனா அப்பொழுது அவனை வணங்கும்படி அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அவர் என்னை நோக்கி இப்படி செய்யாதபடி பார், உன்னோடு இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரன். போதும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போ யோவான் 21:2 வாசிங்க. யோவான் 21:2 அப்புறம் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். எதுக்காக? மணவாட்டிக்கு ஆட்டுக்கு கல்யாணம் வந்தது பிரகாரமாய் மணவாட்டி ஆகிறதுக்கு புறப்பட்டுச்சு. என்னது? ஊர்வலம் மேலிருந்து புறப்பட்டுச்சு. வாசிக்கலாம். மணவாட்டி ஆயத்தப்பட்டு இருந்தது. இப்ப மேல போன சபை மணவாட்டிக்கு என்ன செய்தது? பரிசுத்தம் நீதி வச்சு என்ன செய்தது? ஆயத்தமாய் கொண்டிருக்கு. இப்போ 9 வாசிக்கலாம். 9 பின்பு கடைசி 7 வாதைகளால் இருந்த 7 கலசங்களுடன் 7 தூதரில் ஒருவன் இடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஆயத்தம் பண்ணிட்டு இருக்க அந்த மணவாட்டி பெண்ணை மணப்பெண்ணை காட்டுறேன், இயேசுக்காக உண்டு பண்ண மணப்பெண்ணை காட்டுறேன்னு சொல்லி, மணவாட்டி சபையை காட்டுறேன்னு சொல்லி பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேலே நீ ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை ஹோலி சிட்டியை பரலோகத்தை விட்டு இறங்கி வருவதை காண்பித்தார். இதுக்கப்புறம் அந்த புதியேசனம் பூமியில் இறங்கி இயேசு சேர்ந்து 1000 வருஷம் அவர் அரசாடுவார். இந்த இடத்துல தான் இயேசு என்னவா இருப்பார்? ராஜாவா இருப்பார், மத்தியஸ்தராக. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த இடத்துல வந்து என்ன வருவார்? அந்த இடத்துல அவர் வேற மத்தியஸ்தர் வேற ரோல் முடிஞ்சிச்சு. இப்போ அவர் என்ன செய்யறாரு? ராஜாவாயிட்டார். ஹல்லேலூயா. நாமளும் அங்கே என்ஜாய் பண்றோம். அப்போ இந்த டிராவல் எங்க வரைக்கும் போகுது? நேற்று பிடி சைடு விட்டாலும் போறது இல்லை, இனி சினிமா ரிப்போர்ட்டரும் போகிறது இல்லை. எப்படி போகிறது? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் கடைசியில் 1000 வருஷங்கள் அவர் ராஜாவாக மாறுற வரைக்கும் இந்த டிராவல் போய்கிறது. ஒரு புதிய காலம் இல்லை கிறிஸ்துவ ஜீவியம். அவரோட நித்தமும் வாழ்ந்து இருக்கக்கூடிய செய்யக்கூடியவருக்கு கிறிஸ்துவ ஜீவியமாகும். அவர் மத்தியஸ்தர் வந்த நோக்கமே அதுதான். ஒரு பாவத்திலிருந்து மாத்திரம் ரசிக்கப்படணும் இல்லை, ஒரு கட்டத்திலிருந்து ஒரு கட்டில் ரசிக்கப்படணும் இல்லை,
தொடர்ந்து ரசித்து சபைக்குள்ளாக்கி, ஃபேமிலி ஆக்கி, சபைக்குள்ளாக்கி, சபையை வந்து பரலோகத்தில் கனெக்ட் பண்ணி வச்சு, பரலோகத்தில் அந்த சபையை எடுக்க வச்சு, அந்த சபையை மையப்பட வச்சு, ஆயத்தம் பண்ணி வச்சு, அதை இறக்கி வச்சு, மனவாட்டியாக கொண்டு தேவசத்தை நிறைவேற்றி ராஜாவாக முடியாது என்று அவர் முடியாது. ஹல்லேலூயா. அப்புறம் வந்து என்ன தெரியுதுமா, ஒவ்வொரு ரட்சிக்கப்படும் போது ஒரு எண்ணம் வரணும், நான் மனவாட்டியாக போகிறேன். ஹல்லேலூயா. நம்ம அசால்ட்டாக சொல்லுவோம் ஒரே வரையில, நாமெல்லாம் மனவாட்டி பிள்ளைகள், நாமெல்லாம் மனவாட்டி சபைகள் என்று சொல்லி எப்போ நாளை காலையிலேவா யூ ஷுட் கோ ட்ராவலுங்க. இயேசு கூட நீ பிரயாணம் பண்ணணுங்க. நம்ம வந்து ஏடிஎம் பணம் வந்தாலும் விட்டுருமே, ஏடிஎம் பணம் கிரெடிட் ஆகி எஸ்எம்எஸ் வந்தோடனே அவர் என்ன சில பேருக்கு பக்தியோட சோத்துன்னு சொல்லுவாங்க. அதோட அடுத்த மறுநாள் காலையில் அதிகார ஜபம் இருக்கார், என்கிட்ட பணம் வந்துட்டுல அதிகார ஜபம் இருக்கார், அப்புறம் எனக்கு வந்து ஜபம் இருக்கார். சில பணம் வந்து ஆராதனைக்கும் போகிறது திருப்தி ஆகிடும், திருப்தி ஆகிடும். அப்புறம் அப்போ இயேசு விட்டுருமே. அப்புறம் என்ன பண்ணுறது கிடையாது. உங்கள் ட்ராவல் எங்கே வரைக்கும் போனோம், மேலேருந்து சபை கீழே இறங்கி வரைக்கும் போகணுயா. அது மத்தியஸ்தராக இருக்கார், நீங்கள் அதை பயன்படுத்திக்கங்க. ஹல்லேலூயா. தேவவசனம் சோத்திரம் உண்டாக. இப்படி செய்கிற என்ன தெரியுமா, இப்படி செய்கிறது தான் பிதாவுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அதுதான் இயேசு மத்தியஸ்தரம் வந்து காரியத்தை நிறைவேற்றினா. வாசத்து முடிக்கலாம். இயேசு 62ஆம் அதிகாரம் 5 வாசத்து முடிக்கலாம். ஏசு 62:5. ஏற்கனவே இப்போ கல்யாணத்தோடு பண்ணிட்டேன் அப்படிதானே. இதோட பார்த்தோங்க, மணவாளன் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்க மணவாட்டியை காண்பித்தோட நிப்பாட்டியாச்சு. பாட்டு வாலிபன் கன்னியை விவாகம் பண்ணுறது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அடுத்தது மணவாளன் மணவாட்டியை மேல் மனுஷியா, தன் மனைவியை கண்டறிஞ்ச மனுஷியாடவங்கள அந்த மாதிரி இயேசு தன் மணவாட்டி சபையை பார்த்து மணவாட்டியாகி ஆயத்தமாகி குளோரி அடைஞ்ச ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுவார். அது தேவன் அதை பார்க்கிறார். உண்மையில் மகிழ்ச்சியா இருப்பார். ஆமே. ஹல்லேலூயா. தேவனுக்கு இந்த மகிழ்ச்சியை காமிக்க முடியாது, தேவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியாத இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில வந்து நம்ம தூரம் வந்து நம்மளை கட்டுகள் நம்மளை மத்தியஸ்தரான தேவனை இணைத்து நம்ம அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு தெய்வீக ஃபேமிலியோட இணைத்து தேவனோட மறுபடியும் இணைத்து தெய்வீக ஃபேமிலி மற்ற தேவியோட இணைத்து தேவனோட இணைத்து சபையா இணைத்து சபையை பர்வத்தில் அடைத்து வைத்து கடைசி ரட்சிப்பை காண்பித்து எல்லா ஆட்களும் சபையோடு பர்வத்தில் வைத்து அது மனவாட்டிக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு அது மகிமை அடைந்த செய்து அந்த சந்தோஷத்தை யார்கிட்ட கொடுக்குறார், பிதாவாண்ட கொடுத்தோட பிதாவோட பெண்ணுவார்கள் மகிழ்ச்சியா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காரியத்துக்காக தேவன் செய்கிறார்கள். நீங்கள் கொண்டு வர வேண்டும். இப்படி நாம் இயேசு மத்தியஸ்தராக இருந்து அவரோட பண்ணுற பிரயாணமாக இருக்கிறது. அவருடைய ட்ராவல் இட் இஸ் த லாங் ட்ராவல். நான் டைட்டில் எப்படி இருக்க தெரியுமா, இல்லை த ட்ராவல் வித் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஸ் மீடியேட்டர். த ட்ராவல் ஆமாம் the travel with Jesus Christ as mediator. இயேசு மத்தியஸ்தராக இருந்து நாம் பிரயாணப்படக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன காரியம் பண்ணணும், கடைசியில் மனவாட்டி வரைக்கும் செய்யணும், போய் தேவனை மகிழ்ச்சிப்படுத்தணும். அது வரைக்கும் இந்த டிராவல் இருக்குன்றாங்க. சில பேர் பகுதி பகுதியாக வச்சுக்கிறாங்க. ரசிக்கப்பட்டோமா ஓகே, இந்த பாதம் விழுறோமா, அந்த பாடம் நீங்கிட்டா, நோய் குணமாயிட்டா ஓகே, இந்த வேலை கிடைச்சிச்சா ஓகே, இந்த கணவன் கிடைச்சிட்டா ஓகே, இந்த பிள்ளைகள் ஓகே அப்படின்னு முதல் பகுதியில் இண்டிவிஜுவல் பண்ணுறவங்க அதோட நிறுத்திட்டாங்க. இந்த விசுவாச குடும்பத்தில் மாற மாட்டேங்கிறாங்க. ஸோ விசுவாசங்கள் மாறணும் என்ன செய்யறாங்க, இந்த குடும்பத்தை அப்படி ஏன் சர்ச்சு போய் எடுத்துக்கிட்டு சர்ச்சு போய் அவங்க கண் பண்ணிட்டு அவங்க ஆசையோடு அவங்க பண்ணிப்பான், இவங்க பண்ணிப்பான், நம்ம என்ன செய்வோம், வீட்டில் இருந்து குடும்பமாக நம்ம விசுவாசம் மாறினாரு அப்படி இருக்கோங்க. சர்ச்சோட இணைக்கப்படணும். ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்யணும், சர்ச்சோட இணைக்கப்படணும். அது மூணாவது இயேசு மத்தியஸ்தராக செய்கிறார். அந்த சர்ச் இப்போ என்ன வருது, பரலோகத்தோட இணைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் பரலோகத்தில் அது எடுக்கப்படுகிறது. அதான் கடைசி கால ரட்சிப்புன்னு சொல்லி பார்க்குறோம். அப்பவும் அதான் மத்தியஸ்தராக இருக்கிறார். அப்போ அந்த ரட்சிக்கப்பட்ட சபையானது பரலோகத்தில் சபையானது இப்போ மகிமை அடைகிறது, ஆயத்தமாக மனவாட்டி ஆயத்தமாகப்படுகிறது. பின்பு இயேசு கூட அது பூமியில் கீழே இறங்கி வருகிறது. அது தேவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. 1000 வருஷம் அரசாட்சியை பார்க்கிறோம். 7 வருஷம் சோத்திரம்ன்றத இன்னைக்கு நாம் ரசிக்கப்படுறது இந்த பூமியில் வாழ்க்கையில் உள்ளது மட்டும் இல்லை. ரசிக்கப்பட காரணம் இந்த பூமியில் மட்டும் இல்லை, வீட்டில் இயேசு நமக்கு நம்ம ரசிக்கப்படுறது மட்டும் மத்தியஸ்தராக மட்டும் இல்லை, ஒரு பெரிய டிராவல் நம்ம கூட வருகிறார். ஒரு பெரிய பிரயாணத்தில் ஆயத்தம் பண்ணி நம்ம கூட வந்துக்கிட்டு இருக்கிறார். நாம் ரசிக்கப்பட்டு தெய்வீக குடும்பமாகி சர்ச்சுக்குள்ளாகி சர்ச்சு மேலே எடுத்து அதை மனதை ஆயத்தம் பண்ணப்பட்டு அது பூமியை கேள்வி வரைக்கும் நம்ம கூட
இருக்கிறார். எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே இருப்போம் என்று சொல்லி அருமையான அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். இந்த விசுவாசம் அவருக்கான இருந்தது, நமக்கும் இருக்க வேண்டும். தேவனுடைய வசனம் சோத்திரம்காக. ஆகையினால நாம் இயேசு கிறிஸ்துவின் அழைத்த நோக்கமானது ஒரு குறுகிய கால பயணத்துக்கல்ல, பூமியிலே வாழ்ந்து மாத்திரம் உள்ள காலங்களுக்கு மாத்திரமல்ல, பூமியில ஜீவன் உள்ள ஒரு காலம் மட்டும் இந்த இயேசு மத்திய சேர்ந்த ஒரு பிரயாணம் நிற்க போறதில்லை. அது தொடர்ந்து நித்தியத்திற்கு ஓட்டத்துக்குள்ள போய் என்றென்றும் இயேசுக்குள்ள நிற்கக்கூடிய கடைசி அடைச்சிக்குள்ளே தாண்டி மனவாட்டியை ஆயத்தப்பட்டு எங்கும் இயேசு மனவாட்டியை இருக்கத்தக்கதாய் தேவனுக்கு பிதாவுக்கு மகிழ்ச்சி கொடுக்கத்தக்கதாய் ஒரு பிரயாணமாக இருக்கிறது. அதனால் இந்த வாழ்க்கையிலே, இந்த பூமி வாழ்க்கையிலே இப்போ மட்டும் இயேசு மனைவி உண்டா போகுது நினைக்காதீங்க. இயேசு நம்ம தெரிந்து கொண்ட நோக்கமே ஒரு லாங் டிராவலுக்காக இருக்கிறார். இப்போ ஒரு ஜென்ரேஷன் புரிஞ்சுக்குள்ள என்ன அப்போ இதை பாருங்க, மொத்த மார்க்கத்தில் அப்படின்னு சொல்கிறது இல்லை. வணங்கிக்கோங்க, ஆண்டோட இறைவனை கேட்டு வேண்டிக்கோங்க. அப்படி கிடையாது. நம்ம ட்ராவல் போகும்போது இந்த பூமி முடிஞ்சு கூட போயிட்டு அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு அவர் தொடர்ந்து நமக்கு மத்தியஸ்தராக இருந்து ஒவ்வொரு மனிதனையும் ரசித்து தெய்வீக குடும்பமாக்கி அந்த குடும்பத்தை தன் சரியமாகிய சபையாகிய எல்லா குடும்பத்தையும் இணைத்து அந்த சபையை தேவனோட இணைத்து தேவனுக்குள்ளாக எழுதப்பட்டு கடைசி ரசிப்பைகளை காண்பித்து அது மனவாட்டி ஆயத்தம் பண்ணி தன் மனவாட்டியை ஆக்கிக் கொள்கிற ஒரு பாக்கியத்துக்கும் நமக்கு அழைத்திருக்கிறார். அது தேவனுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய அப்படியே செய்கிறார். அதனால் இந்த ட்ராவல் லாங் ட்ராவல் இந்த லாங் ட்ராவலில் நாம் இருக்க வேண்டும் என்று நினச்சி வாசிக்கணும் வைப்போம். ஆனால் நம்ம கலங்காத இருப்போம். ஒரு சின்ன கஷ்டத்தாக நம்ம ட்ராவல் ரொம்ப லாங்காக இருக்குது. இயேசுவோட புதிய ட்ராவல் நம்ம வாழும் வருஷத்தை வச்சு இயேசு ட்ராவல் முடிவு பண்ணிடாதீங்க. நம்மளோட பாடல் வச்சு இயேசு ட்ராவல் முடிவு பண்ணிடாதீங்க. இட்ஸ் லாங் ட்ராவல் போய்கொண்டே தான் இருக்கும். சில பேரை பூமியில் பார்த்துருப்போம், சில பார்க்க முடியல, திருப்பாட பார்க்கலாம். அதுதான். அதனால் நம்ம லட்சிய நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியே இந்த இந்துக்கள் வாழ்க்கையில் லட்சியப்பட்டதை இருக்கிறாங்க. ஒரு ஃபேமிலி விசுவாச குடும்பத்தால் மாற வேண்டும். அந்த ஃபேமிலி அர்த்தம் என்னென்னா ஆவிக்கிற வாழ்க்கைன்னா விசுவாச குடும்பத்தால் மாற வேண்டும். வார்த்தை தெரிந்து கொண்டு பிடித்து கொண்டு ஓட வேண்டும். விசுவாச வாழ்க்கை, இந்த விசுவாச வாழ்க்கை உள்ளவர்கள் தான் சபையாக தேவன் நினைக்கிறார். இணைத்த சபையை தேவன் பர்வத்தில் நினைக்கிறார். பர்வத்தில் இணைத்த சபையை தேவன் பர்வத்திலே எடுத்துக்கொள்கிறார். எடுத்துக்கொண்டு சபையை ஆயத்தம் பண்ணுறார். ஆயத்தமான சபையை மையப்படுத்துகிற மனவாட்டியை ஆயத்தப்படுத்திக் கொண்டு அங்கே 1000 வருஷ காட்சியை ராஜாவை வெளிப்பட்டு அங்கே கர்த்தர் அரசாடுகிறார். இது தேவனுக்கு மகிழ்ச்சி உண்டாக்க செய்கிறார். கர்த்தர் வசனம் சோத்திரம் இல்லாத இதுக்கு நாமெல்லாம் அவர் டிராவல் நாம என்ன செய்வோம், உடன் பட்டிருக்க வேண்டும். எதையாவது ஒரு எஸ்கேப் ஆகக்கூடாது, எதாவது ஒன்று வழி தவிர்க்க. இதுதான் எஸ் சொல்ல, நானே வழியும் ஜீவனமாக இருக்கிறேன். எந்த இல்லாமல் நீங்கள் என்ன செய்ய முடியாது, அது போக முடியாது. இப்போ புரிஞ்சுதா? ஒரு ஃபுல் ட்ராவலை உங்களுக்கு ஸ்டார்ட்டாக சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் நான் தொடர்ந்து ரட்சிப்பை சுகித்திருப்போம், கல்விக்கு வருவோம். இயேசு கிறிஸ்து நம்ம கூட ட்ராவல் பண்ணுகிறார். நம்ம ட்ராவல் பண்ணி நித்தியத்தை அழைத்து கொண்டு போவார். ஒன்றும் காட்டாதீங்க, எல்லா காரியத்துக்கு வெட்டி சாக்க பண்ணுவார். பூமியிலே சாட்சி நம்ம பரலோகத்துக்கு அழைத்து போக மாட்டார். பூமியிலே சாட்சி ஆக்கி தான் பரலோகத்து இயேசு கிறிஸ்துவை அழைத்து கொண்டு போவார். அதனால இயேசு கிறிஸ்து நம்ம கூட ட்ராவல் பண்ணுறார். இயேசு மத்திய சார்ந்து ட்ராவல் பண்ணுறாரு காரியத்தை மனதில் வைத்துக் கொண்டு உங்கள் ஆத்மீக வாழ்க்கை வெற்றி அடைய போல கர்த்தர் ஆசைப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையும் ஆசைப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தேவனை சோதரிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம்.